ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர், அடுத்தது உங்களோட இமெயில் அட்ரஸ், அடுத்தது உங்களோட பாஸ்வேர்ட், அகைன் மறுபடியும் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? ஸோ பாஸ்வேர்டு எப்போவுமே நம்பர்ஸில் அட்ரஸாக கலந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. ரெஜிஸ்டர் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் பேஜ் லாகின். ஓகேங்களா? ஸோ லாகினில் மேலே மொபைல் நம்பர், கீழே பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரீசார்ஜ்ன்ற பேஜ் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ ரீசார்ஜ்ன்ற கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி KCPay 11, ஓகேங்களா? ஸோ 22, 33, 44 இந்த மாதிரி 4 சேனல் கொடுத்துருப்பாங்க ரீசார்ஜுக்கு. ஸோ இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு எவ்வளோன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நார்மலான அமௌண்ட்டாக போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 3 அமௌண்ட் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. 600, 1000, 2000. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே பண்ணுறது உங்களோட விருப்பம். ஸோ பார்த்து எப்பவுமே வந்துட்டு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆப்ஸுங்கெல்லாம் எவ்வளோ நாள் வரும் வராதுன்ற கேரண்டி யாருனாலையுமே சொல்ல முடியாது. ஸோ பார்த்து கம்மியான அமௌண்ட்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு சப்மிட்ன்றதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும். அப்போ வந்துட்டு இந்த QR கோடை வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு உங்கள் பேடிஎம்மில் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பேடிஎம்மில் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு உங்களோட UPI ரெஃபரன்ஸ் நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அந்த ஆப்குள்ளே வந்துட்டு நம்ம என்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு சில டைமில் கேட்கும், பேமெண்ட் டன்னான்னு கேட்கும். ஸோ அப்போ பேமெண்ட் டன் கொடுத்துருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 12 டிஜிட் UTRன்னு கேட்கும். அந்த UTR கொடுத்துட்டு ப்ராசஸ்டு கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சக்ஸஸ்ன்னு வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ பேக் அடிக்காமல் வெயிட் பண்ணும். இந்த மாதிரி வந்துட்டு பிளாங்க் பேஜ் வரும். ஓகேங்களா? ஒயிட் கலரில் பிளாங்க் பேஜ் வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு நம்ம பேக் வரணும். ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேக் வந்துட்டு நம்மளோட பார்த்தீங்க அப்படின்னா இமிடியேட்டாக வாலெட்டில் நமக்கு ரீசார்ஜ் அமௌண்ட்டு ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ ரீசார்ஜ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம ரீசார்ஜ் அமௌண்ட்டை செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வாலெட்டுன்னு இருக்கும். அந்த வாலெட்டு கிளிக் பண்ணிவிட்டு ரீசார்ஜ்ன்றது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரீசார்ஜ் அமௌண்ட் இமிடியேட்டாக ஆட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ எப்போவுமே வந்துட்டு UTR நம்பரை என்டர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இப்போ ட்ரேடிங் டைம் கிடையாது. ஸோ அதனால் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த BTCனா மேலே BTCன்றது டச் பண்ணிக்கோங்க. இதில் கால் புட்டுன்றது கொடுப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கால்ன்றது கொடுக்குறோம். கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்துட்டு செகண்ட்ஸ் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே வந்துட்டு 60 செகண்ட்ஸ் தான் டிஃபால்ட்டாக வரும். ஸோ அதை வந்துட்டு சிக்னல் வந்துட்டு நமக்கு வரதை பார்த்துட்டு எந்த சிக்னல்ன்றதை பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கணும். இது வந்துட்டு 60 செகண்ட்ஸ் தான் டிஃபால்ட்டாக வரும். இதில் அமௌண்ட்டோ செகண்ட்ஸோ எதையுமே நீங்கள் வந்துட்டு என்டர் பண்ணக்கூடாது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களோட ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். இதில் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ்க்கு போயிடும். ஓகேங்க. டெலகிராமில் அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ்க்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட போய்ட்டு சேட் பண்ணி உங்களோட ப்ராப்ளம்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்துட்டு இமிடியேட்டாக வந்துட்டு ரிப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு அவங்ககிட்ட கேட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இந்த மைன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாம். பேங்க் கார்டு. ஓகேங்களா? ஸோ பேங்க் கார்டில் உங்கள் நேம் மட்டும் தான் என்டர் பண்ணணும். இனிஷியலோ கமாவோ டாட்டோ ஸோ அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கக்கூடாது. வெறும் நேம் மட்டும் கொடுத்துக்கோங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுன்ற இடத்துல உங்களோட அக்கௌண்ட் நம்பர், இங்கே IFSC கோட் நம்பர் கொடுத்துட்டு இந்த ப்ரிசர்வேஷன்றது கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லிங்க் வந்துட்டு காப்பி ஆகிடும். நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களோட லிங்க்கில் அவங்க ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இதில் 10% கமிஷனாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு வாட்டி மட்டும்தான் 10% கமிஷன் கிடைக்கும். இதில் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு கோபேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு 2-2.5 மாதம் போனால் நல்ல ஆப்போட செகண்ட் வெர்ஷன் தான் இந்த KC ஆப். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்துட்டு 36 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு 15 நாளுங்கும் போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வித் ப்ராஃபிட்டோட எடுப்பீங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு 1000 ரூபீஸ்க்கு 60 ரூபான்னு சொல்லி கிடைக்கும். 2000 ரூபீஸ்க்கு 120 ரூபீஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு சேலரி டீட்டெயில்ஸ். VIP 1க்கு வந்துட்டு 20 பேர் உங்கள் டைரெக்டாக இருந்தாலும் சரி, உங்கள் கீழே 2 லெவல் போகும் பார்த்தீங்களா, L1, L2, L3ன்னு சொல்லிட்டு அந்த 3 லெவலும் சேர்ந்து 20 பேர் இருந்தாங்கன்னா 400 ரூபாய் சேலரியும், VIP 2க்கு 55 பேர் அதில் வந்துட்டு 900 ரூபாய் வந்துட்டு உங்களுக்கு டெய்லி சேலரியும், ப்ரொமோஷன் போனஸாக. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த செகண்ட் லெவலில் ரீச் ஆனதுக்கு ப்ரொமோஷன் போனஸாக 3000. அடுத்த லெவலுக்கு வந்துட்டு 200% இருந்தாங்கன்னா 3000 ரூபாய் டெய்லி சேலரி, 7000 ரூபாய் ப்ரொமோஷன் போடுறது. இந்த மாதிரி 5 டைப் ஆஃப் சேலரி கொடுத்துருக்காங்க. சேலரி எப்பவுமே நைட்டு 9 மணிக்கு உங்களுக்கு
உங்களோட வாலெட்டில் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்ராவல் வந்துட்டு எவ்ரிடே இருக்குது. ஓகேங்களா? ஸோ வாரத்தில் 7 நாளுமே உங்களுக்கு விட்ராவல் இருக்குது. திங்கள் டு ஞாயிறு வரைக்கும் நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் விட்ராவல் கொடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7 டு காலையில் 9 மணி வரைக்கும் விட்ராவல் டைமு. 20% இதில் டேக்ஸ் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? 20% டேக்ஸ் எடுத்துக்குவாங்க உங்கள் விட்ராவல் அமௌண்ட்லேருந்து. நீங்கள் ₹600 ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ₹900 வந்து அப்படியே நீங்கள் விட்ராவல் போட்டுக்கலாம். அந்த விட்ராவலில் ₹300 உங்களுக்கு 20% டேக்ஸ் போக மீதி ₹240 உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ₹60 டேக்ஸ் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ எப்பயுமே வந்துட்டு கரெக்டாக பார்த்து ஓரளவுக்கு லெவலான அமௌண்ட்டாக போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் வரும் அப்படின்ற கேள்வி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸுங்கெல்லாம் எவ்வளோ நாள் வரும் வராதுன்ற கேரண்டி நம்மளால இல்லை, யாருனாலுமே சொல்ல முடியாது. ஸோ ஒரு சில ஆப்ஸுங்க 2 மாதம் போகலாம், 3 மாதம் போகலாம். ஒரு சில ஆப்புங்க 10 நாள், ஒரு வாரத்தில் கூட க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அதனால் பார்த்து எப்பயுமே தெளிவாக கவனமாக கம்மியான அமௌண்ட்டாக நமக்கு இது லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற அமௌண்ட் மட்டும் கம்மியான அமௌண்ட்டாக போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்புங்க 10 ஆப் வருது அப்படின்னா 3 ஆப் 4 ஆப் வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் இல்லாமல் லாஸ் வரும். ஸோ மீதி 6 ஆப்பில் நம்ம இந்த இழந்த அமௌண்ட் எல்லாம் அதில் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ எப்பயுமே வந்துட்டு நீங்கள் டீம் எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் டீமுக்கும் வந்துட்டு சொல்லி கரெக்டாக அப்பப்போ மினிமம் விட்ராவல் அமௌண்ட் வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டெபாசிட் அமௌண்ட் எடுக்கிற வரைக்கும் விட்ராவல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் விட்டு வைக்கிறதும் விட்டு வைக்காதும் உங்களோட விருப்பம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். இதை பற்றின தகவல் எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. டெலிகிராம் சேனலில் அவங்களோட சிக்னல் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வியூ சிக்னல் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிங்கன்னா அவங்க டெலிகிராம் சேனலுக்குள்ளே போயிடும். அவங்க சேனலில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே வந்துட்டு சாயங்காலம் 6 மணிக்கு சிக்னல் வரும். 6 டு 9 மணி வரைக்கும் ட்ரேடிங் டைமு. சரிங்களா? ஸோ அந்த டைமில் பார்த்து கவனமாக வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு ட்ரேடிங் பண்ண தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே மட்டும் நம்மளோட சேனலில் வந்துட்டு எப்படி ட்ரேடிங் பண்ணுறதுன்னு லைவாக நமக்கு வீடியோ போடுவோம் நம்மளோட குரூப்பில். ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் போடுவோம். பேமெண்ட் ப்ரூஃப்ஸு இது எல்லாமே நம்ம எந்த ஒரு அலர்ட் மெசேஜ் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு குரூப்பில் தான் ஜாயின் சொல்லுவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எப்போவுமே குரூப்பில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் 2 குரூப்லையுமே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை.